இந்த வீடியோல நம்ம 10th எக்ஸசைஸ் பார்க்க போறோம். 10th எக்ஸசைஸ் என்னன்னா, ஒரு வேர்ட்ல வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிரியேட் பண்ணிட்டு அதை டெம்ப்ளேட் ஸ்டைல்ல அசெம்பிள் பண்ணி ஒரு டாக்குமெண்டா எடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு ஃபார்மேட் நார்மலா டைப் பண்ணி வச்சிருக்கேன். இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம். இப்போ ஒரு ஸ்கூலோ இல்ல ஒரு காலேஜோ நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்றப்போ ஒரு ஃபார்மேட்டை நம்ம கொடுப்பாங்க. அதுல நீங்க ஃபார்ம்ஸ் உங்க ஸ்டூடெண்டோட டீடைல்ஸை நம்ம ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் இப்போ நான் வந்து டாக்குமெண்டா டைப் பண்ணி வச்சிருக்கேன். இது ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பரா என்னென்ன பண்ணலான்றத பார்ப்போம். இப்போ பாருங்க, ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம்ன்றது வந்து ஒரு ஹெட்டிங். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் வந்து நம்ம ஹெட்டிங்கா கிரியேட் பண்ண போறோம். இந்த ஸ்டைல்ஸ் எதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டோ இல்ல புக்கோ நீங்க டைப் பண்றீங்க அப்படின்றப்போ ஒரு அந்த டாக்குமெண்ட்ல அதுக்கான ஹெட்டிங் இருக்கும், சப்டைட்டில்ஸ் இருக்கும், செகண்ட் ஹெட்டிங்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்க வேரி பண்ணி காட்டுறதுக்காக, அழகா அதை எடுத்து காட்டுறதுக்காக இந்த ஸ்டைல்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் இப்ப பாருங்க, இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார்மை வந்து போல்ட் பண்ணி கொஞ்சம் சென்டரா பண்றேன். இந்த பாருங்க, இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணதும் இது சென்டராவும் கொஞ்சம் போல்டாவும் ஆயிடுச்சு. இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் போல்டா காட்டுறதுக்காக. அவ்வளவுதான். இப்போ இதை வருங்க, இதே ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார்மை போல்ட் பண்றேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்துருச்சு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, ஸ்டூடெண்ட் நேம், ரோல் நம்பர், இது எல்லாமே வந்து நார்மலா டிஃபால்ட்டா அங்க இன்ஃபர்மேஷன்ஸ்ல இருக்கும். அதையே நான் டைப் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இதுல ஒரு குட்டி குட்டி சேஞ்சஸ் பாருங்க. இங்க கோலன் இருக்குங்களா, இந்த கோலனை நம்ம ஒரு நீட்டா அலைன் பண்றதுக்காக, மிடில் வைக்கிறதுக்காக இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம டேப் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதேதான். லாஸ்ட் வீடியோல டேப் யூஸ் பண்ணிருப்போம், அதேதான். இங்க பாருங்க, இங்க ஒரு டேப் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு டேப். எங்கெல்லாம் ஸ்பேஸ் அலைன் பண்ணணுமோ அங்க பாருங்க, நான் டேப். டைப் பண்ணும்போதே கரெக்டா அங்க வச்சு பண்ணணும் அது அப்படிலாம் இல்ல. நீங்க நார்மலா டைப் பண்ணிட்டு நம்ம அலைன்மெண்ட் கூட லாஸ்ட்ல பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் டேப் எங்கெல்லாம் வந்து நீங்க ஸ்பேஸ் அலைன் பண்ணமோ அங்கெல்லாம் டேப் கொடுத்துக்கோங்க. இங்க எல்லா இடத்துலயும் நான் இப்ப டேப் கொடுத்துட்டேன். டேப் கொடுத்துட்டு இங்க பாருங்க, ரூலர்ல மொத்தமா செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க ஸ்டூடெண்ட் நேம்ல இருந்து செலக்ட் பண்ணிட்டு இங்க ரூலர்ல எந்த இடத்துல நீங்க அந்த செமிகோலன் சென்டரா வரணும்னு யோசிக்கிறீங்களோ அங்க வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, மிட் இங்க வைக்கிறேன். வச்சதும் பாருங்க ஈவனா வந்துருச்சு. நம்ம ஒரு ஃபார்மேட் டாக்குமெண்ட்டா கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப இந்த டாக்குமெண்ட்டை நம்ம டெம்ப்ளேட்டா கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து சேவ் பண்ணிக்கணும். டெம்ப்ளேட்டா கிரியேட் பண்றது எதுக்காக அப்படின்னா, நீங்க ஒரு காலேஜோ இல்ல ஒரு ஸ்கூலோ படிக்கிறீங்க, அந்த இடத்துல வந்து ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தனித்தனியா இந்த டாக்குமெண்ட், இந்த ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபார்மேட்டை டெம்ப்ளேட்டா நீங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, இங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டோட டீடைலை இப்படி கொடுத்துட்டு நீங்க சேவ் பண்ணீங்கன்னா அது இண்டிவிஜுவலா ஸ்டூடெண்டோட டீடைலா போயிடும். நெக்ஸ்ட் டைம் அந்த டெம்ப்ளேட்ல இருந்து இந்த ஃபார்மை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஒரு ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் வருது. இந்த இடத்துல இன்னொரு ஸ்டைல் யூஸ் பண்ணி இதை வந்து போல்ட் பண்ணி காமிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம், சேவ் பண்ண போறோம். சேவ் ஆஸ்ல போயிட்டு ப்ரௌஸ்ல போயிடுங்க. ப்ரௌஸ்ல போயிட்டு இப்போ இதுக்கு என்ன நேம் கொடுக்க போறீங்களோ நேம் கொடுத்துக்கோங்க. இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு இங்க பாருங்க, இந்த இடத்துலதான் நீங்க வேர்ட் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் என்னவாயிடும், டெம்ப்ளேட்டா சேவ் ஆயிடும். இது எங்க சேவ் ஆயிருக்குன்னு பாத்துக்கோங்க.
சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு இப்ப பாருங்க, ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் நம்ம டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்துருச்சு. டெம்ப்ளேட்டா இப்ப சேவ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்க இண்டிவிஜுவலா ஒரு ஸ்டூடெண்டோட டீடைலை நீங்க சேவ் பண்ணிக்கலாம். நார்மலா நேம், உங்களோட நேம், ரோல் நம்பரு, கீழே என்ன கிளாஸ், என்ன செக்ஷனு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த், சும்மா ரேண்டமா டைப் பண்ணிக்கோங்க. ஜெண்டர், என்ன ஜெண்டரு, உங்களோட அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பரு, கீழே இமெயில் ஐடி, இந்த மாதிரி ஒன்னொன்னா உங்களோட டீடைல்ஸை நம்ம ஃபில் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஃபார்மேட்ல சும்மா நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை சேவ் பண்ண போறீங்க நீங்க. இப்போ பண்ணும்போது நீங்க பாருங்க, ஸ்டூடெண்டோட நேம் இங்க. இப்போ ஸ்டூடெண்டோட நேம் என்னவோ அந்த நேமை கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். எங்க சேவ் பண்றீங்களோ சேவ் பண்ணிக்கலாம். மோர் ஆப்ஷன்ல போயிட்டு ப்ரௌசர்ல டெஸ்க்டாப் போயிடுங்க. டெஸ்க்டாப்ல கொடுத்துட்டு இங்க ஸ்டூடெண்டோட நேம் என்னவோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்க சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டூடெண்டோட டீடைல், இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் வந்து சேவ் ஆயிடும். இன்னொரு முறை இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கான ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணணும், இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க கொடுக்க போறாங்கன்றப்ப திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நார்மலா நம்ம ஒரு ஃபார்மேட்ல ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த டாக்குமெண்ட் நம்மளுக்கு வந்துடும். இதுதான் வந்து டெம்ப்ளேட். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப பாருங்க, நம்ம டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அங்க போனீங்க அப்படின்னா இங்க பாருங்க நார்மலா நம்ம ஃபார்ம் வந்துருச்சு. இப்போ இன்னொரு ஸ்டூடெண்டோட டீடைலை நீங்க இங்க ஃபில் பண்ணி என்ன ஸ்டூடெண்டோட நேமோ என்னவா சேவ் பண்ண போறீங்களோ அப்படி சேவ் பண்ணிட்டு நீங்க திரும்ப சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டெம்ப்ளேட்டோட யூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.